ஷேரிங் லவ் மிஷன். இது ஒரு பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் நடைபெறும் மிஷனரி பணி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பவும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் அறிய இருக்கிறோம். இந்த நாளிலே நான் யாக்கோபு 1வது அதிகாரம் 12 16 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். இதிலிருந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு பிரசங்கிக்க ஆசைப்படுகிறேன். இதில் ஒரு காரியம் என்னவென்றால் சோதனை. இந்த சோதனையை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடம் பெறுவான். தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. தேவன் பொல்லாப்பினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, தேவன் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு அந்த இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவம் அது பெரிதாகி அது என்னாகும், மரணத்தில் கொண்டு போய் விடுகிறதாம். பார்த்தீங்களா, சோதனை. இன்றைக்கு நம்முடைய தலைப்பு சோதனை. சோதனை என்று சொல்லும் பொழுது அது என்ன காரியம் என்று சொன்னால் அது ஒரு பரீட்சை. அந்த பரீட்சை நாம் அதில் நிற்கணும். அப்பனா தான் நம்ம ஜெயத்தை எடுக்க முடியும். பாருங்க, 10th படிக்கிற ஒரு பையன், அவன் கண்டிப்பாக அந்த எக்ஸாமை எழுதி தான் ஆகணும். அப்போ அவன் எழுதினா தான் 11th போக முடியும். பின்பு அவன் திருப்பி எக்ஸாம் எழுதணும், 12th எக்ஸாம் எழுதினா தான் அவன் காலேஜுக்கு போக முடியும். ஆனால் அதுக்கு முந்தையே அவன் பயந்து போய், ஐயோ பரீட்சைக்கெல்லாம் நான் பயமாக இருக்குது, நான் எழுத மாட்டேன்னு சொன்னால் அவன் என்றைக்குமே முன்னேறவே முடியாது. ஆகையினாலே பரீட்சையில் நாம் நிற்கணும். ஆனால் அந்த பரீட்சையில் எப்படி தெரியுமா இருக்கணும், நாம் அந்த சோதனையை நாம் சகிக்கணும். அது மட்டுமல்லாமல் அந்த சோதனையில் நாம் உத்தமனாக விளங்கணும். அப்பனா தான் நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த வேதத்தில் யாக்கோபு எழுதின நிருபத்தில் நம்ம பார்க்கிறோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அந்த சோதனை நேரத்தில் உத்தமனாக விளங்கும் பொழுதுதான் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெறுகிறோம். அப்போ எல்லாரும் சோதனை வந்த உடனே என்ன சொல்லுவாங்க, கர்த்தர் தான், ஐயோ ஆண்டவர் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறாருன்னு சிலர் சொல்கிறத கேட்குறோம். ஆனால் அந்த வசனத்தில் பாருங்கள், கர்த்தர் நம்மை சோதிக்கிறவர் அல்லவே அல்ல. உடனே சொல்லிடுவாங்க, பிசாசு தான் சோதிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது பிசாசும் நம்மளை சோதிக்கிறது இல்லை, ஆனால் சோதிக்கிறது அவன் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது யார் நம்ம சோதிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்போ நம்ம தான் நம்முடைய வாழ்க்கையை கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அவனவன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் இழுக்கப்படுகிறான், இச்சையில் இழுக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் சிக்குண்டு சோதனைக்கு உள்ளாகப்படுகிறான். அதற்கு பின்பு அந்த இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்குமா. பார்த்தீங்களா, அந்த இச்சை ஒரு கற்பந்தரிக்குமா. ஒரு கர்ப்பஸ்திரீ இருந்தாங்கன்னா அவங்க வயிற்றில் பிள்ளை வந்ததுன்னா அப்படியே 9 மாதங்கள் அவங்க அழகாக அது உருவாகி பிறகு ஒரு அழகான குழந்தையாக வெளிவரும். ஆனால் இந்த இச்சை எப்படின்னு பாருங்க, இது அப்படியே கற்பந்தரிச்சு அப்படியே நாளாக அது என்னத்தை பிறப்பிக்குதான், பாவத்தை பிறப்பிக்குதான். அந்த பாவம் அது பெருகி அப்படியே அது மரணத்துக்குள்ளாக கொண்டு போகுது. என்ன மரணம், நம்முடைய ஆத்துமாவை அது மரணத்துக்குள்ளாக இழுத்து கொண்டு போகிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று எழுதப்பட்டு இருக்கிறபடியே இப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்குள்ளாக இழுத்து செல்லப்படுகிற அப்படிப்பட்ட பாவம், அதிலிருந்து நாம் விலக வேண்டும். அந்த இச்சையிலிருந்து நாம் விலக வேண்டும். நாம் அதிலே உத்தமனாக வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார். பாருங்கள், 1 யோவான் 2வது அதிகாரம் 16-17 வசனங்களை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அதிலேயும் நான் வாசிக்க கேட்கலாம். மாம்சத்தின் இச்சை,
கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பார்த்தீங்களா, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சோதனை, அந்த இச்சை எப்படிப்பட்ட இச்சை என்று சொல்லி நாம் பார்த்தோமே, அது மாமிசத்தினால் வருகிற இச்சை. அந்த மாமிசத்தின் இச்சை, அது கண்களின் இச்சை, அது ஜீவனத்தின் பெருமை. இப்படிப்பட்ட இச்சைகள் மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்து அது எல்லாவற்றையும் கெடுத்து போடுகிறது. இது பிதாவினால் உண்டானதல்ல, இது உலகத்தினால் உண்டானவைகள். அது மட்டுமல்ல, இந்த உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப நம்ம இந்த உலகம், இந்த ஆசை, அந்த இச்சை, இப்படிப்பட்ட இச்சைக்குள்ளே நம்ம இருக்காதபடிக்கு அதெல்லாம் அழிந்து போகிற காரியம், அதெல்லாம் விட்டு நாம் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாம் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற முடியும். பிரியமானவர்களே, நாம் சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் மூலமாக மற்றும் நம்முடைய சுய இச்சையின் மூலமாக நாம் சோதிக்கப்படுகிறோமே. இந்த தவணவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அப்படியே அவன் பாவத்தில் விழுந்து போகிறானே. இப்படிப்பட்ட கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளை விட்டு நாம் ஒளிந்து போய், இவைகளை விட்டு ஓடி நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக மாறி அந்த தேவன் நமக்கு அருளுகிற அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? சோதனையிலே உத்தமனாக விளங்கின பின்பு அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரே, அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, முதலாவது காரியம் மாமிசை இச்சை. இந்த மாமிசை இச்சையை நாம் ஜெயிக்க வேண்டும். மாமிசை இச்சையிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். கர்த்தர் நமக்குள்ளாக இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் அவரை பிடித்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார். நீதிமொழிகள் 23:21 பார்த்தீங்கன்னாலும் கூட, மதுபான பிரியராயும் மாம்ச பெருந்தீனிக்காரரையும் நீ சேராதே, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். குடிக்கிறவனும் தரித்திரனாவான், போஜன பிரியனும் தரித்திரனாவான். இன்னைக்கு ஒருவேளை நம்ம சொல்லலாம், நம்மலாம் குடிக்கிறது இல்லை, குடிக்க மாட்டீங்க. ஆனால் போஜன பிரியராக இருந்து எத்தனை பேர் தங்களுடைய பணத்தை எல்லாம் அந்த போஜனத்தில் போட்டு அவங்க தரித்திரராக இருக்கிறாங்க. எந்த பணமும் கூட அவங்க கையில் நிற்காது, எல்லாவற்றையும் சாப்பிட்டே அழிச்சிருவாங்க. அப்படி நம்ம சொல்ல கேட்டிருக்கிறோம் அல்லவா? பாருங்க, இன்னைக்கு போஜன பிரியம் அது ஒரு இச்சை. அதில் இழுக்கப்பட்டு நாம் விழுந்து போகவே கூடாது. வேதாகமத்தில் ஏசா ஆதியாகமம் 25 இதை குறித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டு இருந்தானாம். அந்த நேரத்தில் ஏசா வந்தோடனே அந்த கூழ் ரொம்ப நல்லா இருக்குதே, பார்க்கறதுக்கு நல்ல வாசமாக இருக்குதே என்று சொல்லி, எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் அந்த கூழ் கொடுப்பியான்னு சொல்லி அந்த தன்னுடைய சகோதரனிடத்துல கேட்கும் பொழுது அந்த யாக்கோபு என்ன சொல்லுகிறான்? உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடுன்னு சொல்றான். அப்ப கொஞ்சம் யோசித்திருக்கலாம், ஐயோ இந்த சேஷ்ட புத்திர பாகத்தையே விற்று போடுன்னு சொல்றானே, ஏதோ ஒரு கொஞ்சம் பணம் கொடுன்னு கேட்டிருந்தா கூட வித்தியாசம். உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகம், அந்த நாட்கள்ல சேஷ்ட புத்திரனுக்கு நிறைய பங்கு கொடுப்பாங்களாம். பாருங்க, இளைய குமாரனை விட பெரியவனுக்கு அதிகமான பங்கு கொடுப்பாங்களாம். அதுதான் சேஷ்ட புத்திர பாகம். அப்ப அந்த பாகத்தை அவன் கேட்கிறானே, கொஞ்சமாவது நினைச்சிருக்க வேண்டாமா?
ஏசா சொல்றான், நான் தான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லி தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான். ரோமர் 12:16 பார்த்தீங்கன்னு சொன்னா, ஏசாவை போல நீங்க சீர்கெட்டவனாயிராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். போஜனத்துல பிரியமுள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சோதனை. அவர் 40 நாள் அளவும் பிசாசினால அங்க சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். ஜீசஸ் 40 நாள் அங்க வனாந்திரத்தில் இருந்து உபவாசத்தோடு கூட தேவனை நோக்கி அவர் பேசிக்கொண்டிருந்த நாட்கள். அந்த 40 நாட்களிலேயும் இயேசுவுக்கு பசி வரவே இல்லை. ஆனால் 40 நாட்கள் உபவாசம் முடிந்த உடனே இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது அவர் மனதில் நினைச்சிருக்கலாம், என்ன சாப்பிடலான்னு சொல்லி. அந்த நேரத்தில் கரெக்டா பிசாசு டைம் பார்த்து வந்து ஆண்டவரை அது சோதிக்கும்படியாக அது வந்து நின்றது. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிசாசை ஜெயித்ததுக்கு காரணம் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி அந்த வசனத்தில் வைத்துதான் அவர் அந்த பிசாசை ஜெயித்திருக்கிறார். அந்த மாமிச இச்சையை அவர் ஜெயித்திருக்கிறார். பிரியமானவர்களை, உபவாச நாட்கள்ல நம்ம அதிகமாக வேதத்தை வாசிக்கணும். நிறைய பேர் உபவாசம் இருப்பாங்க, சும்மா அப்படியே இருப்பாங்க. ஏதோ அது வந்து பட்டினி தான் அதுக்கு பேர். அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், என்ன பண்ணனே முடியாது. ஆனால் இந்த நாட்களில் பாருங்க, ஜீசஸ் 40 நாள் ஆண்டவரோடு கூட இருந்த நாட்களில் அவர் தேவனோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார், உறவாடி கொண்டே இருந்தார். ஆகையினால தான் அவரால் சொல்ல முடிஞ்சது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். உபவாசம் இருக்கிறோமா? அந்த நாட்களில் அதிகமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய ஆகாரம். அந்த வேதத்தை நம்ம அதிகமாய் வாசிக்கணும். ஒருவேளை 40 நாள் உபவாசம் இருக்கிற நாட்களில் நியூ டெஸ்ட்மெண்ட் முழுவதையும் நாம் முடிக்கலாமே. அது நமக்கு போஜனமாக ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய ஆத்மாவில் நம் பலன் அடைய முடியும். பிசாசு கொண்டு வருகிற எல்லாவித தந்திரங்களில் இருந்து நாம் விடுதலை ஆக முடியும். பிரியமானவர்களே, ஒரு தடவை நான் கிராமத்துக்கு சென்று இருக்கும் பொழுது அங்கு ஒரு ஊழியக்காரனுடைய வீட்டில் கிச்சனில் இதே வசனத்தை எழுதி வைத்திருந்தான். பெயிண்ட் வச்சு அடிச்சிருந்தான். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று சொல்லி. அப்பொழுது நான் கேட்டேன், என்ன சேவக், நீ இந்த வசனத்தை கரெக்டாக பார்த்து எப்படி எழுதி வச்சேன்னு கேட்ட உடனே அவன் சொன்னாங்க, இது ஒரு பெரிய சாட்சி எங்களுடைய வாழ்க்கையிலன்னு சொன்னாங்க. என்ன சாட்சி என்று கேட்கும் பொழுது அவன் சொன்ன காரியம் என்னவென்றால், எங்கள் வீட்டில் 2 பேத்துக்கும் அடிக்கடி போஜனத்தை வைத்து சண்டை வரும். எப்படின்னு சொன்னால், நான் காலையிலே ஊழியத்துக்கு போயிடுவேன், ஈவினிங் வருவேன். வந்த உடனே எனக்கு பசியாக இருக்கும், நான் சாப்பாடு போடுன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, இனிமேல் தான் நான் செய்ய போகிறேன், ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு செம்ம கோபம் வந்து உடனே என் மனைவியை நல்லா திட்டுவேன், இல்லை நான் அடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி சண்டை வந்திருக்கு. என்ன ஆகும்னா, கிராமத்தில் போய் நான் ஊழிய செய்த இடத்துல எனக்கு சாப்பாடு கிடைத்திருக்கும். நான் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். வந்த உடனே எங்கள் மனைவி சொல்லுவாங்க, இந்தாங்க சாப்பாடு எல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு எனக்கு சாப்பிட முடியாது. அப்போ நான் சொல்லுவேன், ஐயோ இன்னைக்கு எனக்கு அந்த விசுவாசி வீட்டில் சாப்பாடு தந்துட்டாங்களே, என்ன செய்ய அப்படின்னு நான் சொல்லுவேன். உடனே என் மனைவிக்கு கோபம் வந்துடும். இதுக்கு தான் நான் சாப்பாடு செய்யாமல் இருக்கிறது என்று சொல்லி, இன்னைக்கு நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி அவங்க என் கூட சொல்லுவாங்க. இப்படியாக ஒரு நாள் என் நிமித்தமாக சண்டை, ஒரு நாள் அவள் நிமித்தமாக சண்டை. வீட்டில் என்னாலும் சண்டை நடந்து கொண்டே இருந்தது. சாயந்தரத்தில் கடைசியில் ஒரு நாள் வந்து நான் என்னுடைய மனைவியை அடித்து விட்டு நான் அப்படியே போய் கட்டில் போய் உட்கார்ந்துருந்தேன். அப்போது என் மனசுக்குள்ளே ஒரு உந்துதல் வந்தது, வேதத்தை தான் எடுத்து பார்ப்போமே கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்கும் பொழுது உடனடியாக அந்த இதே வசனம் திறந்த உடனே அந்த வசனம் தான் என் கண்ணுக்கு மேலே வந்தது, என் கண்ணில் விழுந்தது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான்.
என் கண் அந்த வசனத்தை விட்டு நவளவே இல்லை. அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அந்த வசனம் என்னோடு கூட பேசுது. பாரு, இதுக்காக தானே நீ சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க உங்கள் வீட்டில். இன்றையிலிருந்து நீ உன் மனைவி கிட்ட சண்டை போடாத. நீ உன் மனைவி சமைக்கிறதுக்கு நேரமாச்சுதுன்னா நீ உட்கார்ந்திருந்து வசனத்தை வாசி. ஆவிக்குரிய அந்த போஜனத்தை நீ முதலாவது உட்கொள்ளு. அதற்கு பின்பு சரீர போஜனத்தை நீ சாப்பிடு என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டு பேசினார். உடனடியாக நான் சென்று என்னுடைய மனைவியை பார்த்து சொன்னேன், என்னைய மன்னிச்சிரு, இனிமேல் நமக்குள்ள போஜனத்தை வைத்து ஒரு சண்டையும் வரப்போவது இல்லை என்று சொல்லிவிட்டு, இந்த காரியத்தை சொல்லிவிட்டு ஒரு பெயிண்ட் வாங்கிட்டு வந்து நானே இந்த வசனத்தை கிச்சனில் எழுதி போட்டு விட்டேன். அண்டையிலிருந்து நான் தினமும் வேதத்தை தான் வாசிச்சுட்டு இருப்பேன். என் மனைவி அமைதியாக சமைச்சு கொண்டு வர்ற வரைக்கும் நான் வேதத்தை வாசித்து அந்த ஆகாரத்தினால நான் திருப்தி அடைகிறேன் என்று அவர் சாட்சி சொன்னார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பாருங்க, நம்ம யாருமே ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். அப்பொழுது நமக்கு போஜனத்தின் மேல அதிக விருப்பம் வராதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். அந்த மாமிச இச்சையில இருந்து நாம் ஜெயம் பெற்றவர்களாக நாம் வாழ முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா விபச்சாரம், இந்த சரீர இச்சை, அந்த மாமிச இச்சை. அந்த கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனத்துல நாம் பார்த்தோம் என்றால் அதுல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதுல மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. முதலாவது விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இப்படிப்பட்ட காரியங்கள். பாருங்கள் பிரியமானவர்களே, அதில் முதல்ல எடுத்த உடனே விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம். இந்த நாட்களில் ரொம்ப மோசமாக இந்த உலகம் போய்கொண்டு இருக்கிறது. விபச்சாரம், அந்த வேசித்தனம், இப்படிப்பட்ட காரியத்துக்குள்ள விழுந்து சிக்கி போய் அவங்களால மீளவே முடியாமல் தேவனுடைய அனாயிண்டிங்கையும் ஆண்டவருடைய அழைப்பையும் கூட அவங்க விட்டு விட்டு தடுமாறுகிற அளவுக்கு நிலைமையில வந்து விடுகிறார்கள். ஏன் இந்த மாமிச இச்சையை நாம் வெறுக்க வேண்டும்? நிச்சயமாக நாம் இந்த மாமிச இச்சையிலிருந்து ஒரு விடுதலையை பெற்று நாம் ஜெயம் பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். உத்தமனாக விளங்கின பின்பு அந்த ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் சரீர இச்சைகளின் படி பாவத்திற்கு கீழ்ப்படியாமல் இருங்கள், பாவம் உங்கள் சரீரத்தை ஆளுகை செய்யக்கூடாது. ரொம்ப அழகாக ரோமருக்கு இந்த வசனத்தை அந்த பவுல் கூறியிருக்கிறார். பாருங்கள், பாவம் நம்முடைய சரீரத்தை ஆளவே கூடாது. மட்டுமல்லாமல் அந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே அவங்க சுகபகமாய் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆயினால் தான் பவுல் இந்த மாதிரி ஒரு நல்ல அட்வைஸை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த அத்தியாயத்தில் முதல்ல அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சையினாலே, இப்போ முதல்ல இருதயத்தில் அவங்களுக்குள்ள இச்சை வருது. அந்த இச்சையினால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள இச்சைக்கே ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ உன் இருதயத்தில் இவ்வளவு இச்சைக்குள்ள நீ வாழ்ந்தீனா போ, உன் இஷ்டப்படி வாழ்ந்துக்கன்னு சொல்லி ஆண்டவர் அவங்கள அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி 24வது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் இழிவான இச்சை ரோகங்களுக்கு அவங்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா, கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கலாம். எல்லாம் ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தார்? அந்த சரீர இச்சையை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதபடி தங்கள் இருதயத்தில் அவங்க இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவர்கள் அப்படியே போனதுனால ஆண்டவர் அவங்களை எல்லாத்தையும் இப்படிப்பட்ட அசுத்தத்திற்கும் இழிவான இச்சைகளுக்கும் கேடான சிந்தைக்கும் அவங்களை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களை வாழ வேண்டும்? நம்முடைய அழைப்பு என்ன? நாம் என்ன விசுவாசத்தில் இருக்கிறோம்? நாம் ஆராதிக்கிறவர் யார்? நாம் நம்மை பரிசுத்தமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம்னு சொன்னா, எபேசியர் 4வது அதிகாரத்தில் 22லிருந்து 24 வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா,
முந்திய நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிதான ஆவியுள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்போ அப்படிப்பட்ட இச்சையெல்லாம் கொண்டு வருகிறது யாருன்னு சொன்னா அதெல்லாம் பழைய மனுஷன். ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி புதிய மனுஷனாக நம்ம ஆண்டவரை இயேசுவை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கொலோசியர் 3:5 பார்த்தீங்கன்னு சொன்னா விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, இப்படிப்பட்ட காரியங்கள், விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை, இப்படிப்பட்ட காரியங்களை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். அப்படிப்பட்ட அவயவங்களே தேவையில்லை. அந்த அளவுக்கு கொலைசியருக்கு பவுல் அட்வைஸ் பண்றாரு. என்ன இப்படிப்பட்ட மாமிச இச்சையில் இருக்கிறீங்க? விபச்சாரத்திலையும் அசுத்தத்திலையும் மோகத்திலையும் துர்இச்சையிலையும் ஏன் இருக்கிறீங்க? அதை விட உங்க அவயவங்களை எல்லாம் அழிச்சு போட்டுருங்கன்னு சொல்லி அவ்வளவு அவர் கோபமாக அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் நம்மை பரிசுத்தத்திற்கு என்று சொல்லி அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் எல்லா நடக்கைகளிலும் பரிசுத்தராய் இருங்கள். 1 தெசலோனிக்கை 4:5 இதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து செயல்படுங்கள். அப்போ மோக இச்சைக்குள்ளாக போகிறவங்க யாருன்னு சொன்னா தேவனை அறியாத அஞ்ஞானிகள். ஆனால் இன்னைக்கு நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகள். தேவனை அறிந்த பிள்ளைகள் இப்படிப்பட்ட மோக இச்சைக்குள்ளாக நம்ம செல்லவே கூடாது. இந்த சரீர பாண்டத்தை நீங்கள் பரிசுத்தமாய் கனமாய் அதை ஆண்டு கொள்ளும்படியாக நம்ம அறிய வேண்டும். மாமிச இச்சையிலிருந்து விட்டுதலையாகி நாம் அதை நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமுள்ள பாண்டமாக நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, யோசேப்பை குறித்து பைபிளில் நமக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு அழகான ஒரு வாலிபனாக இருந்தான். யோசேப்பு ரொம்ப அழகா இருந்தான், சிவந்த மேனியுடையவனாய் இருந்தான். பாருங்க, அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில சிறு பிராயத்திலிருந்தே அவனுக்கு நிறைய பிரச்சனைகள், சோதனைகள், அதை எல்லாவற்றையும் தாண்டி 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 வந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கடைசியில் அவனுடைய பிரதர்ஸ் அவனை விற்று போட்டாங்க. அவன் எகிப்து தேசத்துல போத்திபாருடைய வீட்டுல காவல் காத்து அவங்களுடைய வீட்டு காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்டான். போத்திபார் எல்லாவற்றையும் அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருந்தார். இன்னைக்கு போத்திபாரினுடைய மனைவி ஆதியாகமம் 39வது அதிகாரத்துல 9-10 வசனங்களை பார்த்தீங்கன்னா அதுல அழகா எழுதப்பட்டிருக்கிறது. அந்த போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மேல் கண் வைத்தாள். பாருங்க, அவ முதல்ல கண்ணு வைக்கிறா. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா அவனோ அவளுடைய சொல்லுக்கு இணங்காமல், அவன் அவளுடைய சொல்லுக்கு இணங்கவே இல்லை. நிறைய நாள் அவள் கண்ணு வைத்து அவன் மேல அவனை எப்படியாயிலும் விழத்தள்ளலாம் என்று சொல்லி அவனை இழுக்க பார்க்கும் பொழுது கூட அவன் அவளுடைய சொல்லுக்கு இணங்காமல் இருந்தான். அவளை நோக்கி, பாருங்க, இந்த வீட்டில் என்னிலே பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாயிருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான். கர்த்தருக்கு பயந்தவன், நான் எப்படி இப்படிப்பட்ட பாவத்தை செய்ய முடியும்? இது தேவனுக்கு விரோதமான பாவம் அல்லவா? இந்த பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா நித்தம் நித்தம் பேசியும் அவன் சம்மதிக்கவில்லை. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, போத்திபாருடைய மனைவி அவனோடு கூட நித்தம் 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 பேசி தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவன் சம்மதிக்கவில்லை. கடைசியில பாத்தீங்கன்னா அவள் வஸ்திரத்தை பிடித்து இழுக்கும் பொழுது அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். பாவம், விட்டு ஓடிச்சல்.
பாவம் என்று தெரிந்துவிட்டால் அந்த இடத்துல நிற்க வேண்டாம். உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். பவுல் எழுதுறாரு தீமோத்தேக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22 வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் உன் கைகளை வையாதே, மற்றவன் செய்யும் பாவங்களுக்கும் நீ உடன்படாதே, உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். நீங்கள் அந்த வெளியேறப்பெற்ற அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஜீவ கிரீடத்தை பெற வேண்டும் என்றால் இந்த சரீர இச்சை மாமிச இச்சைக்கு விலகி ஓட வேண்டும். அன்றைக்கு யோசேப்பு விலகி ஓடுனா பாருங்க, உடனே அவனுக்கு பிளெஸிங் கிடைச்சிருச்சா? இல்லவே இல்லை. உடனே அவனுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை. அவனை ஜெயிலுக்குள்ள தான் போட்டாங்க. அப்ப அவன் எவ்வளவு யோசித்திருப்பான், ஆண்டவரே நான் என்னை சுத்தமானாக காத்து உமக்கு நான் பயந்தவனாக நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நான் நடத்தினேனே, ஏன் கூட அவனுடைய உள்ளத்துல வந்திருக்கலாம். ஆனாலும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்த ஒரு நாள் அந்த உண்மையாக அந்த பரிசுத்தமாக தேவனுக்கு பயந்து வாழ்ந்ததின் காரணமாக அவனை ஆண்டவர் 2 வருஷம் கழித்து அவனுக்கு ஒரு மேன்மையை கொடுத்தார். ஒரு மேன்மை அடைந்தான். பார்வோனுடைய அரண்மனைக்கும் அவன் தான் அதிகாரி, எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவன் தான் அதிகாரி. இப்படிப்பட்ட மேன்மையை ஆண்டவர் கொடுத்தாரே. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமன் என்று விளங்கின பின்பு அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவாய். அந்த ஜீவ கிரீடத்தை அந்த யோசேப்பு அவன் பெற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமுள்ள பாண்டமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை. எவ்வளவோ பெரிய பெரிய ஆட்கள் கூட இந்த பாவத்தில் விழுந்து சிக்கி தவிக்கிறாங்க. எப்படி அவங்களால விடுதலை அடையணும்னு சொல்லி அவங்களுக்கு முடியல. இந்த பாவம் செய்வதற்கு எந்த வயதும் கிடையாது. இப்படிப்பட்ட சோதனைகள் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் நாம் நம்மை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ரோமர் 13:14 பார்த்தீங்கன்னா, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட துர் இச்சையெல்லாம் நாம விட்டு விலகிட்டு அதை நம்ம இயேசுவை தரித்து கொள்ளணுமா? இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சுபாவத்தை தரித்து கொள்ள வேண்டும். இயேசுவானவர் எப்படி வாழ்ந்தார்? அவருடைய சுபாவம் நமக்கு வேண்டும். அவருடைய சுபாவத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஜீசஸை கேட்கிறாங்க, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் உங்களில் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? இப்படியாக நாம் கேட்க முடியுமா? அவர் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாரே. ஜீசஸ் எத்தனை பெண்களோடு கூட அவர் உறவாட வேண்டிய நேரம் இருந்தது. எத்தனையோ பெண்களுக்கு அவர் பிசாசுகளை துரத்தி அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். எத்தனையோ வியாதியஸ்தரை குணமாக்கினார். வியாதி உள்ள பெண்களுக்கு எல்லாரும் ஆண்டவரை நேசிச்சு அவருக்கு பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள இயேசுவை விடவே அவங்களுக்கு மனசு இல்லை. ஜீசஸ் ஊழியத்துக்கு வந்திருக்கும் பொழுது கரெக்டா 30 வயசு வாலிபன், அழகானவர். அவர் ஊழிய செய்த நாட்கள்ல அவ்வளவு பெண்களும் அவ்வளவு ஹீலிங் ஆனவங்க, பிசாசு பிடிச்சு ஓடுனவங்க எல்லாரும் அவருக்கு பின்னாடியே வர்றாங்க. அவங்க ஆண்டவரை நாங்களும் உங்களுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். யாராவது அவரை பார்த்து குற்றம் சொல்ல முடிந்ததா? மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிற்கு சென்று இளைப்பாரி அங்கு சாப்பிடலாம் செய்தாங்க அடிக்கடி. ஆனா அதே மார்த்தாள் சொல்வா, நீர் தான் ஆண்டவர், அப்பா நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. நீர் தேவனுடைய கிறிஸ்துவானவர், நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சமாரிய ஸ்திரீயோடு கூட அவர் தனிமையாக பேசிக் கொண்டு இருந்தாரே. ஆனால் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தையில அவளுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. அவள் ஓடி போய் தன்னுடைய கிராமத்துல போய் என்ன சொன்னார் பாருங்கள், என்னோட ஒருவர் பேசினா அவர் தீர்க்கதரிசி என்று நான் நினைக்கிறேன், என்னுடைய காரியங்களை எல்லாம் சொல்லிவிட்டார், வந்து பாருங்கள். அவருடைய வார்த்தையிலே பரிசுத்தம், அவருடைய பார்வையிலே பரிசுத்தம். பரிசுத்தமுள்ள தேவனை நம்ம தரித்து கொள்ள வேண்டுமாம்.
அந்த இயேசுவை நாம் தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய சுபாவம் நமக்குள்ளே இருந்ததென்றால் இப்படிப்பட்ட இச்சைகளுக்குள்ளே நாம் விழுந்து போகவே மாட்டோம். பிரியமானவர்களே, கடைசியில் பிலாத்து என்ன பண்ணாரு? கையை கழுவிட்டார். தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி கையை கழுவி, இந்த மனிதன் எந்த குற்றமும் செய்யலை, இவர் மேல எந்த தோஷமும் இல்லைன்னு சொல்லி அவர் கையை கழுவிட்டு போனார். யூதாசு பாருங்க, அவன் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அவன் இரவும் பகலுமாக அவன் இன்றைக்குமே அவன் பாதாளத்தில் இருந்து அப்படியாக புலம்பிக் கொண்டிருப்பதாக ஒரு தேவ மனிதன் தரிசனத்திலே பார்த்து சொல்லி இருக்கிறார். அன்றைக்கும் அவன் அப்படிதான் சொன்னான். அந்த பணத்தை வாங்கிட்டு போய் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, எனக்கு ஐயோ என்று சொல்லிவிட்டு அந்த பணத்தை தேவாலயத்தில் எறிந்து விட்டு அவன் போய் நான்று கொண்டு செத்தான். அவர் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவர். அதுபோல நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கலாத்தியர் 5:24 என்ன எழுதியிருக்குதுன்னு சொன்னா, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவரை தரித்து கொள்ளணும். நம்முடைய கிறிஸ்துவை உடையவர்கள் தங்களுடைய மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருங்க. இன்னைக்கு நம்முடைய ஆசைகள் உண்டு, இச்சைகள் உண்டு, எல்லாவற்றையும் சிலுவையிலே நாம் அறைந்து விட வேண்டுமா? சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். அவரோடு கூட சேர்ந்து நம்மளும் நம்முடைய கைகளை விரித்து, நான் எல்லாவற்றுக்கும் நான் சிலுவையிலே அறையுண்டு இருக்கிறேன், எந்த பாவத்துக்கும் இந்த கைகள் வராது, இந்த கால்கள் போகாது என்று சொல்லி நம்முடைய ஆசைகளையும் அதனுடைய இச்சைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து விட வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்? ரோமர் 8:13 பார்த்தீங்கன்னா, மாமிசத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப பரிசுத்த ஆவியில நீங்க நிறைஞ்சி காணப்படும் பொழுது சரீரத்தின் செய்கைகளை அழித்து போட முடியும். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள், சிலுவையிலே அறைந்து விடுங்கள். மட்டுமல்லாமல் ஆவியினாலே நாம் நிறைந்திருக்கும் பொழுது சரீரத்தின் செய்கைகளை அழித்து போட முடியும். இப்படியாக நாம் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது இப்படிப்பட்ட மாமிச இச்சையிலிருந்து நமக்கு விடுதலை ஆண்டவர் கொடுப்பார். மற்றும் பார்த்தோன்னு சொன்னா, மாமிச இச்சையிலே பண ஆசை மூன்றாவதாக. இந்த பண ஆசையிலிருந்து நம்ம விடுதலையாக வேண்டும். ஒரு மனிதனை தனவானாக, பணக்காரனாக, ஐஸ்வர்யமானாக மாற்றுவது கர்த்தர் தான். அவரால் தான் மாற்ற முடியும், வேற யாராலையும் மாற்றிக்கிட முடியாது. பாருங்க, நீதிமொழிகள் 10:22 பார்த்தீங்கன்னு சொன்னா, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், கர்த்தர் அதோடு கூட வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் தான் அவன் ஐஸ்வர்யனாக மாற முடியும். நீதிமொழிகள் 28:20 பார்த்தீங்கன்னா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்ப நீங்க உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தால் தான் நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற முடியும். மற்றபடி எந்த காரியத்திலையும் நீங்க ஐஸ்வர்யனாக மாறவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் பிரயாசப்படுங்க, எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் கூட நீங்க மேலாக வருவது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் தான் ஒரு மனிதனை ஐஸ்வர்யனாக மாற்ற முடியும். ஆனால் சிலர் தாங்களே ஐஸ்வர்யவனாக மாறணும்னு சொல்லி நிறைய காரியங்களை அவங்களே செய்வாங்க, எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிப்பாங்க. சிலர் ஷார்ட் கட்டில் ஏதாவது பணக்காரங்களை மாறிடலாமான்னு சொல்லி ஏதாவது வேற வேற காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் மாட்டிக்கொள்வாங்க, விழுந்து போயிடுவாங்க, அதில் நஷ்டத்தை தான் அடைவாங்க, அதில் வேதனைக்குள்ளே தான் மாறுவாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 1 தீமோத்தேயு 6வது அதிகாரத்தில் 6-11 வசனத்தை நன்றாக நீங்கள் பிறகு வாசித்து பாருங்க. அதில் என்ன எழுதியிருக்குது என்று சொன்னால், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான
பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஐஸ்வர்யான ஆகணும்னு விரும்புகிறவன் பலவித சோதனையிலையும், கண்ணியிலையும், கேட்டிலையும், அழிவிலையும் என்ன பண்றானா, இச்சைகளிலும் விழுந்து போகிறான். அது மட்டுமல்லாமல் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு நீ ஓடிடு. கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே, பணத்தின் மேல ஒரு ஆசை வரக்கூடாது. பணம் தேவைதான், ஆனால் அந்த பணத்தின் மேல இருக்கிற அந்த ஆசை, அந்த இச்சை இருக்குதே, அந்த இச்சை தான் உங்களை கெடுத்து போடும். ஆண்டவர் நமக்கு எது தருகிறாரோ ஓகே, அவருடைய சித்தப்படி தர்றதை வாங்கி கொள்ளுவோம். அவர் என்றைக்கு நம்மளை உயர்த்த சித்தம் வச்சிருக்கிறாரோ அன்றைக்கு உயர்த்தப்படுவோம். ஹல்லேலூயா. நாம எந்த காரியத்திலையும் பிரயாசப்பட்டு ஓடக்கூடாது. ஆமென், ஆமென். இது வேணும், அது வேணும். நான்லாம் என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே கேட்டதில்லை. ஐயோ எனக்கு இது வேணும், அது வேணும், இது வாங்கித்தாங்க, அது வாங்கித்தாங்க, ஒன்றுமே கிடையாது. இத்தனை வருஷம் ஆயிருக்கு. எல்லாமே ஆண்டவரே கொடுத்து கொண்டு இருப்பார். அவருக்கு தெரியும் நம்ம அவருடைய வழியில் நீங்கள் நடங்க, அவரே கொடுப்பார். என்னதாவது நம்ம மனசில் நினைச்சா கூட அதையும் ஆண்டவர் கொண்டு வந்து தருவார். ஆனால் எதையுமே நான் கேட்டதே கிடையாது. இது வாங்கித்தாங்க, அது எனக்கு வேணும் சொன்னதே கிடையாது. ஆண்டவர் நம்மை அவ்வளவாக அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம உண்மையுள்ள மனுஷனாக நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலேயும் அவர் மேன்மைப்படுத்துகிறவராயிருக்கிறார். வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது எலிசாவுடைய அந்த வேலைக்காரன் கேயாசி பண ஆசை பிடித்தவனாயிருந்திருக்கிறான், பொருளாசை பிடித்தவனாயிருந்தான். அன்றைக்கு நாகமானுடைய குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமான உடனே, அது எல்லாருக்கும் தெரிந்த கதை தான், அந்த எலிசா அவரிடத்துல கேட்கும் பொழுது அந்த எலிசா போய் சொல்றா, நீ யோர்தான்ல போய் மூழ்கிட்டு வா. அவன் அதே மாதிரி சென்று 7 தரம் மூழ்கி விட்டு நல்ல சுகம் அடைஞ்சு வந்த உடனே அவர் அந்த நாகமான் என்ன செய்கிறாரு, எலிசாவுக்கு நிறையா திங்ஸ் பொருட்களை கொடுக்கிறார். வெள்ளி எல்லா காணிக்கையை கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் எலிசா அவருக்கு எந்த இச்சையும் கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு எதுக்கு இந்த இவ்வளோ திங்ஸ், உன்னுடைய ஒரு காணிக்கை எனக்கு வேண்டாம், நீரே கொண்டு போயிரு என்று சொல்லி அவர் அனுப்பி விடுறார். ஆனால் பக்கத்தில் இருந்த அவருடைய வேலைக்காரன் பாருங்க, அந்த கேயாசி பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனுக்குள்ள அந்த பண ஆசை, பெருமை, அந்த பொருள் ஆசை அவனுக்குள்ள இருந்ததுனால அவன் அப்படியே பார்த்துட்டு, ஐயோ இந்த எலிசா ஏன் இப்படி ஒன்று கூட வாங்காமல் அனுப்பி விட்டுட்டாருன்னு சொல்லி அவனுடைய எண்ணம் எல்லாம் அந்த பணம் பொருள் மேலே தான் இருந்தது. அவங்க போயிட்டாங்க. ஆனால் இவன் கேயாசியால் இருக்க முடியலை. அவன் அப்படியே வெயிட் கொஞ்ச நேரம் பார்க்குறான், முடியல. மறுபடியும் அவன் எழும்பி ஓடுகிறான். அவங்க பாதி தூரம் போயிருப்பாங்க. இவன் பின்னாடியே ஓடி அவங்கள போய் பிடிச்சி மறுபடியும் அவங்ககிட்ட போய் சொல்கிறான், எலிசா உங்கள் காணிக்கையை மறுபடி கேட்குறாருன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அந்த காணிக்கையை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டான். வீட்டில் கொண்டு வைத்து விட்டு மறுபடி எலிசாவை பார்க்கும்படியாக அவன் வருகிறான். அப்போ கர்த்தருடைய மனிதன் எலிசாவுக்கு எல்லாம் தெரிந்து விட்டது. இவன் பண்ணின காரியங்கள் எல்லாம் தெரிந்த உடனே, அவனை பார்த்த உடனே அந்த எலிசா சொல்றாரு கேயாசி இடத்துல, என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்பு, திராட்சை தோட்டம், ஆடு மாடு, வேலைக்காரிகள் வாங்குகிறதற்கு இதுதான் காலமா என்று அந்த தீர்க்கதரிசி உரைக்கிறார். அது மட்டுமல்ல, பாருங்க, அவர் சொல்லிட்டார், இந்த நாகமானுடைய குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் குஷ்டரோகியானான். பண விஷயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கர்த்தருடைய பணம் அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஒரு பைசா கூட கர்த்தருடைய பணத்தை வீணாக வேஸ்டாக செலவு பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பணம், மக்கள் கொடுக்கிற அந்த காணிக்கை,
அவங்க தேவன் மேல் அன்பு வைத்து கொடுக்கிற ஒரு காணிக்கை, நம்முடைய கரத்திலே கிடைக்கிற அந்த பணத்தை நம்ம எப்படி நாம் செலவு செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, உத்தமமாயிருங்க. 10ல் 1 எடுத்து ஆண்டவருக்கு கொடுங்க. அதை விட அதிகமாய் ஆண்டவருக்கு கொடுக்க பழகுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பணத்தை நம்ம வஞ்சிக்க கூடாது. காணிக்கைகளிலே கரெக்டாயிருக்கணும். கணக்கு வழக்குகளிலே கரெக்டாயிருக்கணும். தேவனுடையதை தேவனுக்கு என்று சொல்லி நாம் கொடுக்க வேண்டும். பண ஆசையிலே விழுந்து போகாதீங்க. நாகமானுடைய குஷ்டம் அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் பிடிக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்படியே ஆயிற்று. கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். உண்மையும் முத்தமுள்ள ஊழியக்காரர்களாக நாம் வாழ வேண்டும். பண ஆசையெல்லாம் வெறுத்து போடுங்கள். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா அனனியா சப்பீரா அவங்களும் அதே மாதிரி தான். தங்களுடைய நிலத்தை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கும்படியாக வந்தவங்க ஒரு பாகத்தை வஞ்சித்து வச்சுக்கிட்டாங்க. வீட்டில் நமக்கு ஆய்கிடட்டும்னு சொல்லி அவங்களுடைய பொருள் தான். ஆனாலும் பாருங்க, உண்மை இல்லை. ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுக்கிட்டாங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் இந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். அப்போ முதல்ல அனனியா வருகிறார், பேதுருனுடைய பாதத்தில் வைக்கிறார். உடனே அந்த பேதுரு அவரை பார்த்து கேட்கிறாரு, அனனியாவே, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள் என்று கேட்டான். உடனே அவன் சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் இவ்வளவுக்கு தான் விற்றேன்னு போய் சொல்றான். அப்போ பேதுருக்கு நல்லா தெரிய வருது, பாரு, நீ பரிசுத்த ஆவியினிடத்துல நீ பொய் சொல்லுகிறாய். பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்வதற்கு பிசாசு உன்னை எதற்கு ஏவிச்சின்னு சொல்லி அவ்வளவு கடினமாக அவர் சொல்ல உடனே அப்படியே அனனியா கீழே விழுந்து மரித்து போகிறான். பிரியமானவர்களே, இது நடந்தது தெரியாமல் சப்பீரா வர்றா பின்னாடி 3 hours கழிச்சு. அவளையும் பார்த்து பேதுரு கேட்கிறாரு, சப்பீரா, உங்கள் லேண்டை, உங்கள் நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? உடனே அவளும் சேர்ந்து சொல்றா, ஆமா ஆமா, நாங்க இவ்வளவுக்கு தான் விற்றோன்னு சொன்னா. உடனே அந்த பேதுரு அவளை பார்த்து சொல்றாரு, இப்படியாக நீங்க பரிசுத்த ஆவியினிடத்துல பொய் சொல்வதற்கு சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? 2 பேருக்கும் ஒரு மனதை கொடுத்து பொய் சொல்ல வச்சிருக்குது என்று சொல்லி அவர் சொன்னது தான். அவர் வேற என்ன சொன்னார்? நீ மனுஷனிடத்துல அல்ல, நீ தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இன்னைக்கு நம்ம மனுஷனிடத்துல ஈஸியா சொல்லிடலாம், ஆனா தேவனிடத்துல அதை நீ மறைக்கவே முடியாது. நீ மனுஷனிடத்துல எதையும் சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திக்கலாம். நினைச்சிட்டு இருக்காத, யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நினைக்க வேண்டாம். மனுஷனிடத்துல ஈஸியா பொய் சொல்லிட்டு போயிடலாம், ஆனால் தேவனிடத்துல நீ பொய் சொன்னாய் என்று அன்றைக்கு பேதுரு சொல்லுகிறார். அதை கேட்டது தான் அப்படியே சப்பீராவும் கீழே விழுந்து அவளும் மரித்து போகிறாள். ஐயோ, அனனியா பொய் சொன்னான், சப்பீரா பொய் சொன்னான், பண ஆசையில விழுந்து அவங்க பரிசுத்த ஆவிக்கு முன்னாடி பொய் சொல்லிட்டாங்க. நம்மளாம் அப்படி இருக்கக்கூடாது. அது ஒரு உதாரணமாக சபையில் அன்றைக்கு எடுக்கப்பட்டது. அப்ப ஆதிகால திருச்சபையில அவங்க அந்த பணத்தை குறித்து ஒரு பயம் வந்தது. கர்த்தருடைய பணத்தை நம்ம எப்படி வைக்கணும்? பிரியமானவர்களை, இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட பயம் உண்டா? கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு கிட்ட தான் இதை சொல்றாரு. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு அவன் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான் என்று சொல்றார். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னு சொன்னா பேதுரு 1வது பேதுரு 2வது அதிகாரத்துல 11-12 வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா பேதுரு சொல்லுகிற அட்வைஸ், பிரியமானவர்களே, நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். அப்ப மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிற அந்த மாமிச இச்சைகள், உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போராடுகிற அந்த மாமிச இச்சைகளை விட்டு நீங்கள் விலகி போங்கள் என்று சொல்லி அன்றைக்கு பேதுரு அன்றைக்கு அட்வைஸ் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம மாமிச இச்சைகளை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அதுல போஜன பிரியனா இருக்கக்கூடாது. அது மட்டுமல்லாமல் விபச்சாரத்துல நம்ம வாழக்கூடாது. 3வதாக
பண ஆசை உள்ளவர்களாக நாம் வாழக்கூடாது. இதுதான் மாமிச இச்சையை குறித்து நாம் கேட்கிற காரியங்கள். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைய வேண்டும். அது மட்டுமல்ல, நம்ம ஆவிக்குரியவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற அட்வைஸ். இரண்டாவது காரியத்தை பார்த்தோம் என்றால் கண்களின் இச்சை. அந்த கண்களின் இச்சையை குறித்து ஒரு அழகான வசனம் பாருங்க. லூக்கா 11வது அதிகாரம் 34, 35 வசனங்களை நாம் வாசிக்கலாம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கண்ணானது சரீரத்தின் விளக்கு. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். உன் வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நம்முடைய கண்கள் அதுதான் சரீரத்தின் விளக்கு. இந்த கண்களை நாம் நல்லா நம்ம பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். கண்களின் இச்சையிலே விழக்கூடாது. இந்த கண்களினாலே நாம் பாவம் செய்யக்கூடாது. அசுத்தமான காரியங்களை இந்த கண்கள் பார்க்க கூடாது. எவ்வளவோ காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த கண்ணை நம்ம பரிசுத்தமாய் வைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த கண்களின் இச்சையிலே விழுந்த முதல் ஆளை நம்ம பார்த்தோன்னு சொன்னா வேதாகமத்தில் ஏவாள். பாருங்கள், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்த்தோன்னு சொன்னா அதுல அழகா எழுதி இருக்குது. அந்த பிசாசு ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது அவள் அதற்கு முன்பதாக அந்த ஏதேன் தோட்டத்துல சுத்தி கொண்டே இருந்தாள். எல்லா பழங்களையும் சாப்பிட்டு கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அந்த ஜீவ விருட்சத்தின் அந்த கனியெல்லாம் அவ பார்த்தாலும் அதை அவ ஏறிட்டு கூட பார்க்கல. அது மேல ஒரு இச்சையெல்லாம் அவங்களுக்கு வந்ததே இல்லை. அவங்க அந்த வழியாக தான் நடக்கிறாங்க, போறாங்க. ஆனால் அதை என்னாலும் பார்த்தாலும் கூட அது மேலே அவங்க கண்ணு போகாது, இச்சை வராது. அவங்க அப்படியே நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் என்றைக்கு பிசாசு குறுக்கிட்டு அந்த ஏவாளை பார்த்து, இங்க வா பாரு, இந்த பழத்தை, அந்த மரத்தை பாரு, நன்மை தீமை செய்யத்தக்க அந்த மரத்தை பாத்தியா, இந்த பழத்தை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா, பார்த்தியா, நீ பார். அவளை பார்க்கும்படியாக அந்த இச்சையை தூண்டும்படியாக பிசாசானவன் செய்த காரியத்தை பாருங்கள். என்றைக்கு அவள் ஏறிட்டு அந்த பழத்தை பார்த்தாளோ, அந்த மரத்தையும் பழத்தையும் அவள் பார்க்கும் பொழுது தான் அவள் சொல்லுகிறார், அத பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு நல்லது, புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு பறித்து புசித்து புருஷனுக்கும் கொடுத்தாள். தானும் சாப்பிட்டு புருஷனுக்கும் கொடுத்துட்டா. பாருங்க, அப்பொழுது அவங்களுடைய 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பாவ கண்கள் அது திறக்கப்பட்டது. நீர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலையை பறித்து தைத்து கொண்டு அதை கட்டி கச்சையாக்கி கொண்டு அவர்கள் மரத்துக்கு அடியில போய் அவங்க ஒளிந்து இருக்கிறாங்க. வெளியே வர முடியல, வெட்கம். ஐயோ, நம் நிர்வாணிகளா இருக்கிறோமே, வெட்கப்பட்டு ஒளிந்து போனார்கள், ஒளிந்து இருந்தாங்க. அந்த நேரத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாம் நீ எங்க இருக்கிறாய்? அவன் சொல்றான், நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொல்லி ஒளிஞ்சு கொண்டேன்னு சொல்றான். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ அந்த கனியை புசித்தாயோ? பிரியமானவர்களே, பிசாசின் தந்திரங்களிலே சிக்கி விழுந்து விடக்கூடாது. அவன் கண்களின் இச்சையை கொண்டு வருவான். நீங்க நல்லா தான் போயிட்டு இருப்பீங்க, ஆனாலும் சில காரியங்கள் உங்க கண்களுக்கு தென்படும். இயேசுவின் நாமத்தில்னு சொல்லி பார்க்க கூடாது. நீங்க அதை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா திருப்பி அதே பார்க்க வேண்டியது வரும். விலகி போங்கள். அது அப்படி காட்டுறது யாரு? பிசாசு தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் நிறைய காரியங்கள் வருது.
அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்கள் நேரமெல்லாம் அழிஞ்சு போயிடும். பிசாசன் உங்கள் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி உங்களுடைய மைண்டெல்லாம் கெடுத்து எல்லாம் கண்களின் இச்சையில் கொண்டு விட்டுருவான். அவன் நம்மளை நிர்வாணி என்று சொல்லி அந்த வெட்கப்படத்தக்க அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை இழுத்து கொண்டு போய் விட்டு விடுவான். இன்னைக்கு பிசாசின் சொல்ல கேட்டாங்க, அந்த கண்களின் இச்சையில் விழுந்தா ஏவாள். பாருங்க, அவன் லாஸ்ட்ல அவனுக்கு கிடைச்சது என்ன? ஐயோ, நாங்கள் நிர்வாணியா இருக்கிறோமே. வெட்கம். உங்களை வெட்கத்துக்குள்ளாக இழுக்கும்படியாக தான் பிசாசானவன் அந்த கண்களின் இச்சையை கொடுக்கிறான். கண்களின் இச்சையிலே விழுந்து போகாதீர்கள். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, நீ பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு. நீ உன்னை சுத்தவனாக காத்துக்கொள்ள வேண்டும். சுத்த இருதயம் உனக்கு வேண்டும் என்று பவுல் அன்னைக்கு தீமோத்தேயுக்கு சொல்றார். யோபு 31வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல அழகா எழுதி இருக்குது, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கண்ணியின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி? கண்களோட கூட நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அன்றைக்கு யோபு தன்னுடைய கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணனான். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய கண்களுக்கு ஓடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி வைக்கணும். இந்த கண் ஆண்டவருடைய பார்வையாக இருக்கணும். இது பரிசுத்தமுள்ள கண்ணாக இருக்கணும். என்னுடைய பார்வை ஒரு பரிசுத்தமுள்ள பார்வையாக இருக்கணும். அப்படி பரிசுத்தமுள்ள பார்வையா இருந்தாதான் பிசாசு, நீ பிசாசு பிடிச்சவங்க யாராவது வந்தாங்கன்னா நீ ஒரு பார்வை பார்த்தாலே அது விழுந்து ஓடிடும். நீ பரிசுத்தமாய் இருக்கிறாயா? உன்னுடைய பார்வை பரிசுத்தமாய் இருக்கிறது என்றால் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை நீ பார்க்கும் பொழுது அது உன்னை பார்க்காது. அது அப்படியே கீழே குனிந்து கொள்ளும். அது மட்டுமல்ல, அது அப்படியே கீழே விழுந்து ஓடிவிடும். பார்வையிலே பிசாசுகள் ஓடிவிடும். பிரியமானவர்களே, உன்னுடைய பார்வை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். யோபு சொன்னது போல கண்களோட கூட உடன்படிக்கை பண்ணின நான் எப்படி ஒரு கண்ணியின் மேல் நினைவாய் இருக்க முடியும்? இன்னைக்கு நமக்கு இதெல்லாம் ஒரு பாடம். நம்முடைய கண்களுக்கு உடன்படிக்கை பண்ணி இருக்கணும். சிம்சோனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பெலிஸ்தர்களை அழிக்கும்படியாக, இஸ்ரவேல் மக்களை காக்கும்படியாக, ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு பாத்திரம் தான் சிம்சோன். ஆனால் பாருங்க, அந்த சிம்சோன் பண்ணின தவறு எல்லாருக்கும் தெரியும். அவன் கண்களின் இச்சையிலே விழுந்தான். எந்த பெலிஸ்தரை அழிச்சு கொல்லணுமோ அதே பெலிஸ்தருடைய மத்தியில போய் ஒரு பெண்ணை கண்டு அவன் கண்டான். அந்த இச்சையில விழுந்தான். அவன் வீட்டில் சொன்ன காரியம், அந்த பெலிஸ்திய ஸ்திரீ என் கண்ணுக்கு பிரியமானவளாயிருக்கிறாள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான். பேரண்ட்ஸ், ஐயோ, நீ இப்படியா போய் விழுந்த? உன்னுடைய அழைப்பு என்ன மகனே? பெலிஸ்தர்களை அழிக்கும்படியாக ஆண்டவர் உனக்கு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறாரே. நீ போய் பெலிஸ்தருடைய மத்தியில போயா அந்த ஸ்திரீயை கண்டு நீ விழுந்தாய் என்று சொல்லி அவங்களுடைய பேரண்ட்ஸ் அவ்வளவு அங்கலாய்க்கிறாங்க அவனை குறித்து. ஆனால் அந்த மனைவி அவனுக்கு கிடைக்கவில்லை. மறுபடியும் பழையபடி அவன் பெலிஸ்தர் இடத்துல தான் போறான். மறுபடியும் போய் அங்கு ஒரு விபச்சார ஸ்திரீயோடு கூட அவன் போய் பாவத்தில் விழுகிறான். அதுலேயும் கண்களின் இச்சையில போய் விழுறான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னா 3ஆவது தடவை அந்த தெலீலாவை பார்த்து அவளுடைய பாவத்தில் சிக்கி அதுலேயும் கண்களின் இச்சையில போய் விழுந்து அவளிடத்துல பெலிஸ்தர்கள் சொல்றாங்க, உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றோம், ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளி காசு தர்றதுக்கு ரெடி. இந்த சிம்சோனை அவனுடைய மகாபலம் எதுல இருக்குதுங்கிறத நீ கண்டிப்பா எங்களுக்கு கேட்டு சொல்லிடு. அவள் தினமும் அவனை போய் தொந்தரவு பண்ணி அல்லட்டி அவனிடத்திலிருந்து உண்மையை வாங்கி கொண்டா. அந்த மகாபலம் தன்னுடைய அந்த முடியிலே இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தின உடனே அவள் சொல்லிவிடுகிறாள் பெலிஸ்தர்கள் இடத்துல. அவர்கள் உடனே அவனுடைய ஜடையெல்லாம் அவங்க வெட்டி போட்டாங்க. பிரியமானவர்களே, ஆனால் இதே சிம்சோன் ஒரு கழுதை தாடைய வச்சு 1000 பெலிஸ்தியர்களை கொண்டு போட்டான். அவன் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி!
சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுவான், பராக்கிரம் உள்ளவன், பலம் உள்ளவன். அவனை மாதிரி பராக்கிரமசாலி யாருமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒரு அபிஷேகம், வல்லமை பெலிஸ்தர்களை அழிக்கும்படி ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இன்னைக்கு பாருங்க, அவன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தபடியினாலே, அந்த கண்களினாலே பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து கடைசியில அந்த பெலிஸ்தர்கள் வந்து இவனை பிடித்து அவனை கைகளுக்கு விலங்கு போட்டாங்க. அவனுடைய கண்களை அப்படியே பிடுங்கி விட்டார்கள். பிடுங்கி அவனை ஜெயிலிலே அடைத்து அவனை மாவரைக்கும்படியாக வைத்து விட்டார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் பரிசுத்தமாயிருக்கதாக, கண்களினாலே பாவம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொன்ன காரியம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று நமக்கு பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் என்ன சொன்னார்? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து விட்டு உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒரு அவயவம் கெட்டு போவது நலம் என்று இயேசு சுவாமி சொன்னார். எல்லாரும் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டு உபதேசம் ரொம்ப கடினம்னு சொல்லுவாங்க. புதிய ஏற்பாட்டு உபதேசமும் அதை விட கடினம் தான். பாருங்க, கண்களுக்கு அவ்வளவாய் ஆண்டவர் சொல்றார், உன் கண் உனக்கு இடரல் உண்டானா நீ அதை பிடுங்கி போ. சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. பிரியமானவர்களே, நம்முடைய கண்களினாலே நாம் எந்த பாவத்திலையும் விழக்கூடாது, எந்தவித இச்சையிலையும் விழக்கூடாது. போனில் அதிக நேரம் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அந்த இச்சையிலிருந்து விடுபடுங்க. டிவியில் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அந்த இச்சையிலிருந்து விடுபடுங்க. மற்ற காரியங்கள் யாரையாவது பார்க்கும் பொழுது இச்சையிலே விழுகிறீங்களா? அதிலிருந்து விடுதலை அடையுங்கள். கண்களின் இச்சையிலிருந்து நாம் விடுதலை அடைய வேண்டும். லூக்கா 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஜீசஸ்க்கு ஏற்பட்ட அந்த சோதனையில் பிசாசானவன் சோதனையை கொடுத்து இது பண்ணும் பொழுது பாருங்க, இயேசுவை உயர்ந்த மலையின் மேலே கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல காட்டினான். காட்டிட்டு சொல்றான், இதில் மேலுள்ள எல்லா அதிகாரமும் மகிமையையும் இப்போ என்கிட்ட தான் இருக்கு, அதை நான் உனக்கு தந்துருவேன். ஆனா ஒன்னே ஒண்ணு, நீ என்ன பண்ணணும்? என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உனக்குரியதாகிவிடும். எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன், நீ என்னை பணிந்து கொண்டால் போதும், நான் உனக்கு தந்துடுறேன். இந்த உலகத்தினுடைய எல்லா ராஜ்யங்களையும் அவன் ஒரு நிமிடத்துல காண்பித்தான் என்று வாசிக்கிறோம். கண்களின் இச்சை, அதை பிசாசானவன் இயேசுவுக்கு கொடுத்து பாரு, அதை எல்லாற்றையும் ஒரு நிமிஷத்துல காட்டுறான். காட்டிட்டு சொல்றத பார்த்தீங்களா? எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுப்பேன், நீ என்ன பணிந்து கொள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்க, எனக்கு பின்னாக போ சாத்தானே, போ, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. இப்படிப்பட்ட சோதனையில் வரும் பொழுது போ பிசாசே, அவனை விரட்டி அடிங்க, கண்களின் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. அன்றைக்கு இயேசு அந்த கண்களின் இச்சையிலிருந்து அவர் ஜெயத்தை பெற்றார். பிசாசானவன் விழுந்து மறுபடி அவன் ஓடிவிட்டான். இயேசுவை கவனித்து பாருங்கள், இயேசுவை கவனித்து பாருங்கள். எபிரேயர் 3:1 எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரை போல நாமும் அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக ஜீவனத்தின் பெருமை. வேதாகமத்தில் யாக்கோபுல 4:6 பார்த்தீங்கன்னு சொன்னா, பெருமை உள்ளவருக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். இந்த ஜீவனத்தின் பெருமை, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில பெருமை வந்துவிட்டால் அதற்கு மன்னிப்பே கிடையாது, அது கீழே தான் விழுவாங்க. பெருமை அடையாத, மற்ற எல்லா பாவங்களுக்கும் ஒரு ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் பெருமைக்கு உடனடியாக தண்டனை. அதுக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து பார்க்க முடியும். முதல்ல பெருமை அடைஞ்சது ஹெவன்ல தான், பரலோகத்தில் இருந்த அந்த லூசிஃபர். ஏசாயா 14வது அதிகாரத்தில் 12 15 வரைக்கும் வாசித்து பாருங்க. அதுல லூசிஃபருடைய பெருமை, அவனுடைய வீழ்ச்சியை நாம் பார்க்க முடியும். அவன் தன்னுடைய மனதில், நான் தேவனுக்கு ஒப்பாவேன், நானும் தேவனை போல மாறுவேன், அவரை மட்டும்தான் ஆராதிக்கணுமா, அவருடைய பாதத்துல தான் விழுந்து கொண்டே இருக்க வேண்டுமா, நானும் எல்லாம் அறிவேனே, நானும் அவருக்கு சமமாக நிற்கிறேனே,
என்னையும் பணிந்து கொள்வீர்களா என்று சொல்லி அந்த பரலோகத்திலேயே ஒரு கூட்டம் தேவ தூதர்களை தன் பக்கமாக அவன் இழுத்து கொண்டானே. பிதாவானவர் கேட்கிறார், லூசிபர், உன்னுடைய மனதில் இப்படி நினைத்தாயோ? தேவனுக்கு சமமாவேன் ஒப்பாவேன் என்று நினைத்தாயோ? அவனும் ஒத்துக்கொள்கிறான். ஆமா. ஆண்டவர் உடனே அவனை, உன்னை நான் கீழே தள்ளுறேன்னு சொல்லி அவனை அப்படியே ஹெவன்ல இருந்து கீழே தள்ளி போட்டார். அவனோடு கூட சேர்ந்திருந்த அவனுடைய தூதர்கள் எல்லாரும் வந்து விழுந்தாங்க. அவன் கீழே விழுந்ததான். அவன் பிசாசு என்று சொல்லி பெயர் அவனுக்கு. இன்னைக்கு பிசாசின் கூட்டங்கள் அவனோடு கூட சேர்ந்த தூதர்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்துல பெருமைக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆண்டவர் உங்களை எவ்வளவு மேன்மைப்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு ஒருவேளை நல்ல அறிவு கொடுத்திருக்கலாம், நல்ல டேலண்ட் கொடுத்திருக்கலாம். அன்றைக்கு லூசிபர் விழுந்ததற்கு காரணமே அவனுக்குள்ள நினைப்பு, எனக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது, என்னையும் தேவனாக பார்த்தால் என்ன, நானும் அவரை போல எல்லாம் தெரிந்தவனாக இருக்கிறேனே என்று நினைத்ததுனால தான். பிரியமானவர்களே, நம்முடைய எந்த ஸ்தானத்தில் நீங்க இருந்தாலும் சரி, உங்களை ஒரு பொசிஷன்ல ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் பெருமை அடையாதீர்கள். அந்த பெருமை உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் ஆண்டவர் உங்களை கீழே தள்ளி போடுவார். பெருமைக்கு இடம் கொடுக்காதிருங்கள். ஆண்டவர் உங்களை கீழே தள்ளி போட்டார்னா ஒரு நாள் எழும்ப முடியாது, எழும்பவே முடியாது. நீங்க என்ன குட்டிக்கரணம் போட்டாலும் கூட நீ உங்களால மேலே எழும்பி வரவே முடியாது. ஆகையினால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பெருமைக்கு இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூட. பெருமையான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. வாயினாலே பெருமையான பேச்சுகளை பேசாதிருங்கள், பெருமையான காரியங்களை சொல்லாதிருங்கள். ஒருவேளை நம்மிட விட அறிவுல குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், டேலண்ட்ல குறைவுள்ளவர்களாக இருக்கலாம், அவர்களை துச்சமாக நினைக்காதீர்கள். பெருமை அடையக்கூடாது. வேதாகமத்தில் நேபுகாத்நேச்சார் ராஜா, தானியல் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 29வது வசனத்தில் அவர் வந்து அந்த பாபிலோனை கட்டி எழுப்பினார். நல்ல மகா பாபிலோன், ரொம்ப அழகான பாபிலோன். அவர் ஒரு நாள்ல மேலே ஏறி என்ன சொன்னாருன்னு பாருங்க, என்னுடைய மகிமையின் பிரதாபத்துக்கென்று என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே நான் கட்டின மகாபாபிலோன். பாத்தீங்களா, அவனை ராஜாவாக வைத்ததே ஆண்டவர் தான். நேபுகாத்நேச்சார் ராஜாவாக மாற்றினதே ஆண்டவர் தான். ஆனா அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அந்த பெரிய பாபிலோனை கட்டிட்டு அவ்வளவு அழகா இருந்த உடனே அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க, அவன் தேவனை மறந்துட்டு சொல்றான், என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே நான் கட்டின மகாபாபிலோன் என்ற வார்த்தையை அவன் சொல்லுகிறான். இந்த வார்த்தை அவனுடைய வாயில் இருக்கும் பொழுதே அந்த ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று சொல்லி 31வது வசனத்துல பார்க்கிறோம். உடனே அவன் மிருகங்களை போல, அவன் மிருகமாக மாறி ஒரு மாடை போல அவன் புல்லை தின்கிறவனாய் மாறினான். எவ்வளவு பாருங்கள், ஒரு ராஜா அவன் மனதில் பெருமை அடைந்ததனால ஆண்டவர் அவனை புல்லை தின்கிற ஒரு மிருகத்தை போல மாற்றி போட்டார். கடைசியில கொஞ்ச நாட்கள் கழித்து அவன் ஆண்டவருடைய வேலை வந்தது. அப்போ அவன் வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். என் புத்தி திரும்ப வந்தது என்று சொல்லி அப்பொழுது அவன் என்ன செய்தானாம் பாருங்க. 34வது வசனம் 37 வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல என்ன எழுதியிருக்குன்னு சொன்னா, நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து அவரை புகழ்ந்து அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று அகந்தையில் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் ராஜா தன்னுடைய வாயினாலே அவன் அறிக்கையிடுகிறான். இன்றைக்கு அவன் புத்தி தெளிஞ்சு அவனை மறுபடி ஆண்டவர் மனுஷனாக மாற்றினாரோ அன்னைக்கு அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். நான் ஒன்றுமில்லை, அவர்தான் அந்த உன்னதமானவரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவருக்கு தான் மகிமை கொடுப்பேன். பாருங்க, அகந்தை உள்ளவர்கள் நடக்கிறவங்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று சொல்லி அன்றைக்கு நேபுகாத்நேச்சார் ராஜா வாயை திறந்து சொல்லுகிறான். அகந்தையா இருக்கக்கூடாது, பெருமையா இருக்கக்கூடாது. உங்களை தாழ்த்துங்கள்,
தாழ்த்துங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா தானியேல் 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா நேபுகாத்நேச்சாருடைய மகன், அவன் பேரு பெல்ஷாத்சார், அவனும் அதே மாதிரி தான் பயங்கர பெருமையில் இருந்தான். அவனும் பெருமையாய் இருந்து தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தாமல், தானியேல் 5வது அதிகாரம் 22 வசனத்திலிருந்து பாருங்க, அதுல எழுதியிருக்கும், அவனும் தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோக ஆண்டவருக்கு விரோதமாக அவன் தன்னை உயர்த்தினான். உடனே ஒரு விரல் எழுதிட்டு மெனே மெனே தெக்கேல் உப்பார்சீன் என்று சொல்லி எழுதியாச்சு. போச்சு, உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னைய விட்டு நீங்கிட்டுன்னு சொல்லி எழுதுனது. அவ்வளவுதான். அன்றைக்கு ராத்திரியே அவனை பிடிச்சு அவனை கொன்று போட்டார்கள். அவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது. பெருமை உள்ளவர்களாக இராதபடிக்கு நாம் கேர்ஃபுல்லாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிற்க வேண்டும். பிரியமானவர்களே, பிசாசானவன் இயேசுவை எங்கே கொண்டு போனான் தெரியுமா? லூக்கா 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவாலயத்தின் உப்பரிகையின் மேலே கொண்டு போனான். உயரமான இடம், அங்கே கொண்டு போய் நிறுத்திட்டு நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கிருந்து தாழ குதியும். அப்போ அதில் என்ன? ஆண்டவர் குதிச்சிட்டாருன்னா அவருக்கு என்ன? ஆமாம், நான் தேவனுடைய குமாரன் தான். அதில் ஒரு பெருமை கிடைக்கும். அந்த பெருமையை அடைய வைக்கிறதுக்கு பிசாசானவன் அப்படிப்பட்ட தந்திரத்தை சொன்னான். தேவாலயத்தின் மேல உப்பரியில கொண்டு நிறுத்தின. பிசாசு எப்பவுமே ஒரு மனுஷனை கீழே தள்ளணும்னு நினைச்சா முதல்ல அவனை நல்லா உயர்த்துவான், மேலே கொண்டு போவான். மேலே கொண்டு போயிட்டு அங்கிருந்து ஒரு தள்ளி கீழே போட்டுருவான். அதுதான் பிசாசனுடைய தந்திரம். பாருங்க, ஜீசஸ் அப்படியே மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இங்கிருந்து தாழ குதியும் என்று சொன்னான். நீர் குதியும், உமக்கு தான் தூதர்கள் இருக்காங்களே, அவங்க உன்னை பிடிச்சு கொள்வாங்க, உம்மை தாங்கி கொள்வாங்க அப்படின்னுட்டு அவன் சொல்றான். பிசாஸ் அட்வைஸ் ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. ஹல்லேலூயா. அவரால் குதிக்க முடியும். தூதர்கள் பிடிப்பாங்க. தூதர்கள் பிடிக்கட்டனா கூட அவர் பிழைப்பாரு. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அந்த பெருமைக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பெருமைக்கு இடம் கொடுக்கவில்லை. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக போ பிசாசு. பிசாசு ஓடிவிட்டான். கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆண்டவர் எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவராக இருந்தார்? பிலிப்பியர் 2:5 அந்த வசனத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மேல் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பிரியமானவர்களே, இயேசுவை தரித்துக் கொள்வோம். இயேசுவை கவனித்து பார்ப்போம். இயேசுவினுடைய சிந்தையை நாம் தரித்துக் கொள்வோம். மாம்ச இச்சையிலிருந்து, கண்களின் இச்சையிலிருந்து, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து நாம் விடுதலை அடைவோம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு அவன் ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்து நின்று, உம்முடைய வார்த்தையில ஜீவன் உள்ளதப்பா. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்களோடு கூட இந்த நாட்களிலே நேரத்திலே இடைப்பட்டீர். ஆண்டவரே, வேதத்திலிருந்து அருமையான வார்த்தைகளை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கப்பா. இசப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுத்திருந்தோமானால் எங்களை மன்னித்தருளும் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஐயா. உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு வேண்டுமே. இயேசுவை போல மாறணுமே அப்பா. எங்களுடைய ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறையணுமே. இயேசுவை தரித்துக் கொள்ள வேண்டுமே. இயேசுவை நோக்கி பார்க்கணுமே. அவரை போல ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுப்போமா? ஜீசஸை நோக்கி பாருங்க. அவர் சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினாரே, நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாக, உன்னை நீதிமானாய் மாற்றும்படியாக தன்னுடைய இரத்தத்தை கொடுத்தாரே. இயேசுவை நோக்கி பாருங்கள். அவருடைய சரீரத்திலிருந்து வடிகிற இரத்தத்தை நோக்கி பாருங்கள். எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஐயா. எங்களிடத்தில் காணப்படுகிற குற்றங்கள், குறைவுகளை எல்லாம் மன்னித்தருளும். எங்களுக்குள் காணப்படுகிற அப்படிப்பட்ட இச்சைகள்
சரீர இச்சைகள், மாம்சத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள், கண்களின் இச்சைக்கெல்லாம் விலக்கி எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தும் ஐயா. அப்படிப்பட்ட காரியத்துக்களே யாராவது சிக்கி இருந்தீர்கள் என்றாலும் கூட தேவனிடத்திலே விட்டுதலையை இப்பொழுதே கேளுங்கள். கர்த்தர் உங்களை விடுவிக்கிறவர். இப்பொழுதே உங்களுக்கு விடுவிப்பார். ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்தரங்கத்திலே செய்து கொண்டிருக்கிற எத்தனை பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து கொள்ளுங்கள். மனிதனுக்கு ஒன்றும் தெரியாதுதான், ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வைக்கு எல்லாமே வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போமா? வெளிப்படுத்தலில் எழுதப்பட்டிருக்கிறது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். பரிசுத்தத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது. ஆண்டவரே, ஒருவேளை தங்களை நீதிமானாய் நினைக்கிறவர்கள் மறுபடி விழுந்து போகாதபடிக்கு நிலைத்து நிற்கும்படியான கிருபையை கேளுங்கள். நான் பரிசுத்தமாய் வாழ்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் பேசி இருக்கிறார். நாம் பாவ இச்சையில் இருந்தோமானால் இன்றைக்கே விடுதலை. நீங்கள் பரிசுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டீர்கள் இருந்தால் அதை இன்னும் பரிசுத்தம் அடையும்படியாக உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். மட்டுமல்லாமல் இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான இச்சைகளிலும் விழுந்து போகாதபடிக்கு, பிசாசின் தந்திரங்களுக்குள்ளே சிக்கி கொள்ளாதபடிக்கு நம்மை அர்ப்பணிப்போமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். சகல சத்தியத்திற்குள் நம்மை நடத்துகிறவரே. ஏசப்பா, என்னை கரம் பிடித்து நடத்தும் ஐயா. எல்லா மாமிச இச்சைகள் அழிந்து போகட்டும். கண்களின் இச்சைகள் ஒளிந்து போகட்டும். ஜீவனத்தின் பெருமைகள் ஒளிந்து போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ராஜா. Thank you Lord Jesus. ஒவ்வொருவரையும் நீர் பரிசுத்தப்படுத்தினதற்காய் நன்றி அப்பா. உம்முடைய ஆவியினாலே எல்லாரையும் நிறைக்கருளுங்க ஆண்டவரே. இன்னும் உமக்காக நாங்கள் வாழணும் அப்பா. ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்பா. மற்றவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது உம்மை பார்க்கணும் ஆண்டவரே. அப்படியாக எங்கள் வாழ்க்கையை நீர் பரிசுத்தப்படுத்தி நீர் காத்து கொள்வீராக. ஒருவனை எங்களை பார்த்து குற்றம் சொல்லக்கூடாது ஆண்டவரே. யாரும் கையை நீட்டக்கூடாது ஆண்டவரே. அப்படியா எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக ராஜா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெறும்படியாக தேவனே எங்களுக்கு கிருபை செய்வீராக ராஜா. எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அன்பானவர்களே, பீல் மக்களுக்கு கிராம ஆலயங்களை கட்டி எழுப்ப ஓர் திறந்த வாசல். தேவ கிருபையால் ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் பகுதியில் வாழும் பீல் ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோம் ஊழியங்கள் மூலமாக கடந்த 31 வருடங்களில் 900க்கும் அதிகமான பீல் சுதேச ஊழியர் குடும்பங்களை எழுப்பி அவர்கள் மூலமாக 950க்கும் மேற்பட்ட கிராமங்களில் திருச்சபைகளை உருவாக்க தேவன் கிருபை தந்தார். ஒவ்வொரு கிராமங்களில் 25 குடும்பங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு 7 மூப்பர்கள் உருவாக்கப்பட்டு 3 மாநிலங்களில் இதுவரை தேவ கிருபையால் 420 கிராம ஆலயங்கள் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எனவே உடனடியாக 100 கிராம ஆலயங்களை கட்டி முடிக்க 40க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 4 லட்சம், 50க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 5 லட்சம், 60க்கு 25 என்ற அளவுகளில் ஆலயம் கட்ட ரூபாய் 7 லட்சம் ஆகிய மதிப்புகளில் நிதி உதவி தந்து பீல் மக்களுக்கு ஆலயம் கட்டித்தர நீங்கள் முன் வரலாம். உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முழு காணிக்கை கொடுக்க முடியாவிட்டாலும் ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 50,000, ரூபாய் 20,000, ரூபாய் 10,000 அல்லது உங்களால் முடிந்த நிதி உதவிகளை கொடுத்தனுப்பி கிராம ஆலயங்களை கட்ட முன் வாருங்கள். எங்கள் முகவரி ஷேரிங் லவ் மிஷன், 5A 323, கால்டுவெல் காலனி 3வது தெரு, தூத்துக்குடி 8. தொடர்புக்கு 9345
675468. Sharing Love Mission 5A/323 Caldwell Colony 3rd Street, Tuticorin 8. Phone 9345675468.